மீண்டும் சிவா சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்னென்னா, வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிட்டுருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய நேரங்களை வந்து இழந்துக்கிட்டே வந்துருக்கீங்க. அந்த நேரங்களை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நேரத்தை நம்ம எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவன் நாளானிக்கு இல்லை. இதுதான் வந்து ரியாலிட்டி. அப்போது நம்ம எப்படி நேரத்தை சேவ் பண்ணணும்னா, இருக்கிற வரைக்கும் நம்ம அன்பை வந்து நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்டையும் நம்ம அன்பை வந்து பரிமாறிக்கொள்ளலாம். நம்ம இல்லைன்னா கூட அடடா அவன் ஒருத்தர் இருந்தா நான் நல்லா அன்பை பரிமாறினா நல்ல ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இல்லைன்னா வச்சுங்க, அடடா இவன் இருக்கானே, இவன் ஒரு அகாவலி, இவன் பேசவே மாட்டான், இவன் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லாத காலகட்டங்களையே நம்மளை தூட்டுருவாங்க. அதே நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து சுற்றி இருக்கக்கூடிய அனைவரிடமும் நம்ம அன்பை காட்டிட்டோம்னா போதுங்க, நம்ம வந்து ஈஸியாக வந்து மக்கள் மனதில் இடம் பிடிச்சிடலாம். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நேரத்தை பற்றி நான் சொல்ல வரேன். சரி, வேற எங்கேயாவது போயிட்டு இருக்கேன். நேரம் காலம் வந்து போன்றது. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போது ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் இங்கிருந்து நடந்து வர்றேன். இதை திருப்பி என்னால் கொண்டு வர முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா இருக்கிற அந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து மேலே கொண்டு வரணுங்க. உங்களை நீங்களே மேம்படுத்திக்கணும். டெய்லி நம்ம வந்து என்ன கற்றுக்குறோம், நம்ம கற்றுக்கிறதுனால நமக்கு என்னென்ன வழிமுறைகள் நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு விஷயத்தை நான் வந்து இன்றைக்கி நான் சக்ஸஸ் பண்ணணும், இதை நான் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னா இன்றைக்கே பண்ணிடணும். நாளைக்குங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு வந்து என்ன வேணா ஆகலாம். உங்களுடைய மனநிலை மாறலாம். தூங்கணும், அதாவது எப்படி சொல்கிறது, தூங்கி எந்திரிச்சு காலையில் நான் படிச்சுக்கிறேன்டா அப்படிமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போனால் நம்ம வந்து அதில் வந்து டோட்டலி அவுட் ஆயிடுவோம். அதனால் காலத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ஸோ நிறைய தகவல்கள் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட சொல்லி அட்வைஸ் பண்ண போகிறேன். யாரும் எதையும் இழக்காதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.